ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட செலெக்ஷன் லிஸ்ட் வெளியாயிடுச்சு. அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேரோட பேர் கம்மியான மார்க்கில் எடுத்தவங்களோட பேர் வந்திருக்கு. ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா 90க்கு மேலே எடுத்தவங்களோட பேர் வரல. எதற்காக, என்ன காரணம், கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு, எந்த ரேஷியோவில் அவங்க எடுத்திருக்காங்க, அடுத்து நம்ம என்ன செய்யலாம், செலெக்ஷன் லிஸ்ட், செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வருமா வராதா அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட செலெக்ஷன் லிஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, காப்பியஸ் அட்டெண்டர், மசால்ஜி, வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், கம் மசால்ஜி, இந்த மாதிரி அப்புறம் ஸ்வைப்பரு, கிளீனரு, இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஈவினிங் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இல்லை நிறைய பேருக்கு நிறைய டவுட்டாக இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் 90க்கு மேலே எடுத்துகிறவங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வரல, செலெக்ஷன் லிஸ்ட்டில் அவங்களோட பேர் வரல. ஒரு சில மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா 53 மார்க் எடுத்திருக்காங்க, அவங்களோட செலெக்ஷன் லிஸ்ட் வந்திருக்கு. நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் போட்டிருக்காங்க, நீங்கள் சொன்ன கட் ஆஃப் கரெக்டாக இருக்குது, என்னோட நேம் வந்திருக்குக்கா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தோட வேக்கன்சிஸ் ஒரு சில மாவட்டங்களில் கம்மியான வேக்கன்சிஸ் இருந்தது, ஒரு சில மாவட்டங்களில் அதிகமான வேக்கன்சிஸ் இருந்தது. அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மாறுதல் ஆகும். அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா எழுதினவங்களோட ஒரு சில மாவட்டங்களை பார்த்திங்க அப்படின்னா கம்மியான பேர் எழுதியிருப்பாங்க. அதனால் கம்மியான மார்க் எடுத்துருந்தா கூட செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மாவட்டத்தில் ஏக்கச்சக்கமான பேர், அதிகமான பேர் இந்த குரூப் 4 மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக அவங்க தான் எழுதியிருந்தாங்க. அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டில் ரொம்ப மாறுதல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கு. இதில் நிறைய பேரோட பேர் மிஸ் ஆகிருக்கு. செலெக்ஷன் லிஸ்ட் ரிசல்ட் 2வது லிஸ்ட் வருமா, அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டோ இல்லை செகண்ட் லிஸ்ட்டோ வருமா அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. அதாவது தமிழ் வழி கல்வி வச்சுருக்கிறவங்களுக்கு குறைஞ்ச மார்க்காக இருந்தால் கூட அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு சிலர் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த முன்னுரிமை காரணமாக பார்த்திங்க அப்படின்னா குறைவான மார்க் எடுத்திருந்தாலுமே நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் ஃபைனல் லிஸ்ட்டுன்றது கிடையாது. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் செலக்ட் ஆனவங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க சொல்லியிருக்க டேட்டில் சொல்லியிருக்க இடத்துல இந்த ஜோனில் உள்ளவங்க, அதாவது நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திருவாரூர் ஜோன் எடுத்திருக்கேன். திருவாரூர் ஜோனை பொறுத்தவரை திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த திருவாரூர் உள்ள கோர்ட்டுக்கு போகணும். அதாவது இந்த டேட்டில் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷனை எடுத்து பாருங்கள். அப்ளிகேஷனில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறீங்க, என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்கிறோ அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். 2 செட் ஜெராக்ஸ் ப்ளஸ் ஒரிஜினல் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. எந்த ஒரு ப்ரூஃபையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ கண்டிப்பாக செலக்ட் ஆனவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போங்க. இதுக்கப்புறமா ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக வேலை கிடைச்சிரும்.
இல்லை செலக்ட் ஆகாதவங்கள பற்றி நம்ம போய் பேசலாம். செலக்ட் ஆகலைங்க, நான் 90 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கேன், மேபி செலக்ட் ஆகலை அப்படின்னா என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா, உங்களோட மாவட்டத்தில் உள்ள வேக்கன்சிஸ் வந்து கம்மியாக இருக்கலாம், இல்லை எழுதினவங்களோட நபர்கள் வந்து அதிகமாக இருக்கலாம், உங்ககிட்ட ப்ரையாரிட்டி விஷயங்கள் போன்ற விஷயங்கள் எதனா இல்லாமல் கூட இருக்கலாம். ஏதோ சம்திங் ரீசனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட நேம் லிஸ்ட் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வராமல் இருக்குது. ஆனால் வந்து செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இப்போ உடனடியாக வந்து வராது, கண்டிப்பாக இன்னும் 2-3 மாதமாகும். ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடித்து ப்ராசஸ் 2வது ப்ராக்டிக்கல் ப்ராசஸ் வைப்பாங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, முதற்கட்டமான சான்றிதழ் சரிபார்ப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு சிலர் வந்து சேரலாம், ஒரு சிலர் வந்து ரிஜெக்ட் ஆகலாம். கண்டிப்பாக 2ஆம் கட்டமாக நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடலாம். வெளியிடறதுக்கு எப்படி வந்து ஜிடிஎஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வேலையில் வந்து ஜிடிஎஸில் வெளியிடுறாங்களோ அந்த மாதிரி 2வது கட்டமாக கூட நமக்கு வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வந்து எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 மாதமானால் வந்து ஆகும். இவங்களுக்கு எல்லா ப்ராசஸையும் முடித்து, இல்லை நிறைய பேர் ஒருவேளை ரிஜெக்ட் ஆனால் வந்து நம்மளை 2வது டைமாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறைவான மார்க் இருந்தாலுமே இந்த ப்ரையாரிட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உள்ளே போயிடுறாங்க. அந்த மாதிரி தகவல் நிறைய கிடச்சிருக்கு. ப்ரையாரிட்டி இருந்தால் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வழிக்கல்வி பிஎஸ்டிஎம் இருந்தாலோ இல்லை விடோவாக இருந்தாலோ நீங்கள் வேறு எதனா வந்து ப்ரையாரிட்டி முன்னுரிமை வச்சுருந்தால் வந்து ஈஸியாக கிடச்சிருக்கு நிறைய பேருக்கு. குறைவான மார்க் இருந்தாலும் ஸோ இனிமேட்டு எழுதுகிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு எலிஜிபிலிட்டியான சர்டிஃபிகேட் இருக்குது, அதை வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணி வாங்கிறதுக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இந்த ஜாப்புன்னு இல்லை, நிறைய கவர்மெண்ட் ஜாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி மூலமாக உள்ளே போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். செலெக்ஷன் லிஸ்ட் செகண்ட் லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சத்துணவுத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. விஏஓ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து கவர்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே வந்து இருக்குது. நம்ம அதில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே வந்து வரோம். அதாவது என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படியெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றது. இதில் மிஸ் பண்ணவங்க உங்களோட பேர் வரல அப்படின்றதுக்காக டிமோட்டிவ் ஆகாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நம்ம 10 ஜாப் அட்டன் பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து ஒரு வேலையான கிடைக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து யாருமே வந்து நம்ம பேர் வரலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிறீங்களா ஆகலையா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.